வணக்கம் பானு. அதாவது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் வெளிமண்டல வனப்பகுதியான சீகூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று முதல் முறையாக நேற்று இரவு ஒரு 5 மணி அளவில் தொட்டப்பட்டா செல்லக்கூடிய காட்சிமுனை அருகே இந்த யானை உள்ளது. இந்த யானையை அங்கு உள்ள சுற்றுலா பயணிகள் படம் எடுத்துள்ளனர். மேலும் அந்த பகுதிக்கு வனத்துறையினர் அந்த யானையை கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்தனர். இதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்க இரவு 8 மணி அளவில் தொடப்பட்டா செல்லக்கூடிய பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டங்கள் உள்ளது. அந்த தேயிலை தோட்டங்கள்ல முகாமிட்டது. உடனடியாக வனத்துறையினர் அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு முயற்சி மேற்கொண்டனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க வனத்துறையினர் ஒரு 40 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த யானையானது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட நேற்று இரவு முழுவதும் பார்த்தோம்னாக்க அதாவது உதகை நகர பகுதிக்கே இது வந்துள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க இந்த உதகை நகர் பகுதிக்கு வருவது, இந்த யானை வருவது இதுவே முதல் முறையாக உள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க தொடப்பட்டா செல்ல இன்று ஒரு நாள் சுற்றுலா பயணிகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில தற்போது யானையை கண்காணிக்கும் பணியில வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதிகாலையிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த தொடப்பட்டா காட்சி முனையை காணுவதற்காக வந்துள்ளனர். அவர்கள் கீழே அதாவது சோதனை சாவடி அருகே அவர்களை நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாது என்று ஒரு தடுப்பும் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பாத்தீங்கன்னாக்க இன்று காலை வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் இந்த யானை நகருக்குள் வராமல் இருப்பதற்கு ஆங்காங்கே வனத்துறையினர் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வந்தனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க நேற்று இரவு முழுவதும் ட்ரோன் மூலமாக யானை எங்கெங்கு செல்கிறது அப்படின்ற இதுல கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்க இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அறிவுறுத்த செல்ல பின்பு அங்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பணம்